ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நிறைய புண்ணியங்களையும் நல்ல காரியங்களையும் செஞ்ச உனக்கு இப்போது நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருந்ததால தான் இந்த பதிவை உன் கண்களில் உன்னால் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்லமே. உன் சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் வேதனைப்படுத்துகிறவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன் சூழ்நிலையையும் உன் வாழ்க்கையையும் அழகானதாக மாற்றி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன். கரடு முரடான கல்லும் முள்ளும் இருக்கிற பாதையில் எப்படி வெறுங்காலால் நடப்பது சவாலாக இருக்குமோ அப்படிதான் உன் வாழ்க்கையில் கல்லு முள்ளாகவும் கரடு முரடாகவும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழவே முடியாமல் சமாளிச்சுக்கிட்டு நொந்து நூலாக போயிருக்கிற உனக்கு இப்போது மிகப்பெரிய சந்தோஷமான மலர் பூங்காவனம் போல அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்ய வந்திருக்கேன். இனி நீ போகும் பாதையில் எல்லாமே உனக்கு வெற்றியாகவும் அழகான மலர் மாலையாகவும் வந்து உன் கழுத்தில் விழுக போகுது. ஆமீன் செல்லமே. இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த மட்டுமே செஞ்சுட்டு வார்த்தைகளால் உன்னை கொண்டுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டு நடித்த எல்லா பொய்யான மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கு நல்லது மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்வில் வரும்படி நான் செய்ய போகிறேன் செல்லமே. நீ வெளியே எல்லாரும் முன்னாடியும் சிரித்த முகமாக இருந்தாலும் உன் புன்னகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன்னுடைய மன வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாமே சரியாயிடும், என்னைக்காவது ஒரு நாள் காலம் மாறிடும், என் வாழ்க்கை மாறிடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற என் அன்பு செல்ல குழந்தையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். சுயநலத்துக்காகவும் அவங்க வேலையை அவங்க காரியத்தை ஓமுறமாக முடிச்சுக்க முடியுன்ற எண்ணத்தோடும் உன்னை தேடி வந்து சிரித்து பேசி பழகும் உறவுகளை விட எதுக்காவது உனக்கு எதுக்குமே உன்னை தேடி வராமல் ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு உன்னையே மனசில் நினச்சி உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த உண்மையான உறவை நேசி. உன்கிட்ட வந்து பேசுகிறவங்க நல்லா காசு பணம் வசதின்னு கௌரவமாக இருக்கலாம், ஆனால் அவங்க மனசில் அன்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் காசு பணம் வசதின்னு பெருசாக இல்லாமலேயே ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருந்துக்கிட்டு உன் மேலே அன்போட பாசத்தோடு உன்னை நினச்சி கண் கலங்கக்கூடிய மனிதர்கள் யார் இருக்காங்கன்னு யோசி. அவர்கள்தான் எப்போதுமே உனக்கான நல்லதை செய்யக்கூடிய நல்லவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கோபப்படுறத பார்க்குறவங்க உன்னை திமிராக இருக்கான்னு சொல்லலாம், ஆனால் இந்த திமிருக்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இனி யார்கிட்டையும் ஏமாந்து போயிடக்கூடாது, யார் மூலமாகவும் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அந்த எந்த பயத்தையும் வெளியே காட்டிக்காமல் ரொம்ப தைரியமாக இருக்கிறது போலவும் திமிராக இருப்பது போலவும் நீ வெளிப்படுத்தி கொள்வதெல்லாம் உன் மன வேதனையின் உன்னுடைய தோல்வியின் வெளிப்பாடுன்னு எனக்கு தெரியும். யார் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை புரிந்து கொண்ட தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வலியையும் வேதனையையும் தாங்கி தாங்கி உன் மனசு இறுகி போயிருக்கு. அதனால் யாரையும் நம்ப முடியாமல் யார் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியாமல் நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. யாரையும் கூட வச்சுக்காமல் விலகி விலகி நடந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக உன் கூடவே இந்த வராகியம்மா நான் வரப்போகிறேன். யாரையும் எதிர்பார்க்காமல் தனித்து தன்னிச்சையாக தனியாகவே யோசிச்சு எல்லா முடிவுகளையும் நீ செய்கிறத பார்க்குறவங்களுக்கு உன்னை திமிர் பிடிச்சவன்னு தோணலாம். ஆனால் திமிர் தானாக வரவில்லை, மற்றவங்க செஞ்ச காரியங்களின் விளைவுதான் என்பது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. எல்லாரையும் நல்லா நம்பினே எல்லாருமே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறாங்க. உண்மையானவங்கன்னு நம்பினே ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகத்தையும் பார்த்த பிறகு வெறுத்து போய் சலிச்சு போய் இனிமேல் யார்கிட்டையும் பேச்சையும் அவ்வளவா வச்சுக்க கூடாதுன்னு பேச்சை குறைச்சிட்டு திமிரோட தன்மானத்தோட தைரியமாக நீ வாழ்ந்து வருவது எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது முதல்ல சமாளிக்க முடியாததா தாங்க முடியாததா மிக கஷ்டமுள்ளதை போல தோணும். ஆனால் வேறு வழியே இல்லைன்னு அதையே ஏற்றுக்கிட்டே வாழ ஆரம்பிக்கும் போது சரி கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணும்.
அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரச்சனையை நம்மளால் கடந்து வந்துட முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீ அதை கடந்து வந்துடுவ. அப்புறமா ஒரு நாள் உக்காந்து இதெல்லாம் யோசிக்கும்போது, சே, இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோம்னு யோசிச்சு நீயே சிரிக்கிற அளவுக்கு உன் மனசு லேசாகி இருக்கும். எப்போவுமே எந்த பிரச்சனையோ சிக்கலோ சவாலோ எது வந்தாலும் நீ செய்ய வேண்டியது கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் பொறுமையும் மன வலியை தாங்கும் வலிமையும் இருந்தால் போதும். எல்லா பிரச்சனையும் தானாகவே ஒரு கட்டத்தில் சரியாகிடும் என் செல்லமே. உன் மனசுக்கு உறுதியையும் வலிமையையும் தந்த இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் முன்னேற்றத்தையும் தந்தே தீருவேன். என்னைக்கோ நீ இழந்ததை மறுபடியும் உன் கண் முன்னால் காட்டுகிற நான் நீ இழந்த சந்தோஷத்தை மட்டும் தராமலா விட்டுடுவேன். கண்டிப்பாக நீ எந்த விஷயத்தில் சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து தவிக்கிறாயோ, எது கிடைக்காம மன கஷ்டத்தோடு வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ, அது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன். எப்போவுமே உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரையும் ஒருபோதும் வெறுக்கும்படி செய்யாதே. ஏன்னா அதுக்கப்புறம் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு உன்னை மன்னிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம். எப்போதும் யாருக்கும் துரோகம் செய்வதோ யாருடைய நம்பிக்கையும் இழப்பதோ வேண்டாம் என் செல்லமே. நீ உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்ச மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்வதை விட யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்னால் என் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள முடியும்னு தைரியமாக இரு. கண்டிப்பாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் பக்குவத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்துருக்கேன்றதை மறந்துட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ ஒருபோதும் யாரையும் அன்பு காட்டி ஏமாத்துனதில்ல. ஆனால் உன்னுடைய அன்பை பல பேர் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு உன்னை ஏமாத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எல்லார் வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு கொஞ்சம் தூரமாக தான் உன்னை வச்சுருக்காங்களே தவிர யாரும் உன்னை மிக நெருக்கமாக அன்போட பாசத்தோட பார்த்தது கிடையாது என் செல்லமே. உண்மையிலேயே உன் மேலே உண்மையான அன்பும் அக்கறையும் வச்சுருக்கவங்க யாருமே உன்னை ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு உறவு உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க, ரொம்ப அனாவசியமாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உன் மேலே எந்த அன்பும் பாசமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராக இரு. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் செழுமையையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறேன். உண்மையான அன்பை உன்னுடைய உண்மையான பாசத்தையும் அக்கறையையும் யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா, உனக்கெல்லாம் என் மேலே அன்பே இல்லை பாசமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நீ ஒருபோதும் அவர்களிடம் வார்த்தையால் பேசி நிரூபிக்க முயற்சி செய்யாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன்னை புரிஞ்சிக்காதவங்களை விட்டு மௌனமாக நீ விலகி நின்னா அதுவே அவர்களுக்கு தண்டனையாக இருக்கும். நீ அமைதியாக இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் தான் செஞ்சது தப்போன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தான் பேசுனது தப்புன்னு புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அதுக்கு பதிலாக நீ 1000 விஷயங்களை பதிலடி கொடுத்தாலும் அவர்கள் கவனமும் எண்ணமும் நீ பதிலுக்கு பதில் பேசின வார்த்தைகளில் தான் இருக்குமே தவிர நீ எதுக்காக பேச வந்தங்கிறத மறந்துடுவாங்க. அதற்கு பதிலாக ஒரு பிரச்சனையோ அல்லது இப்படி ஒரு வாக்குவாதமோ விவாதமோ உன்னை பற்றிய சந்தேகமோ வரும்போது நீ அமைதியாக அதை விட்டுட்டினா அவங்களே யோசித்து அதன் உண்மைத்தன்மையையும் உன்னையும் புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. 1000 பேர் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும் நீ தனிமையில் உட்காந்து உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால் அடுத்த விஷயத்தை செய்ய முடியும். அதனால் எப்போவும் யாரையும் எதிர்பார்க்காம எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு பார்க்க பழகு. உன்னுடைய அன்பை கொட்டவும் அக்கறையை காட்டவும் 1000 உறவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலையை உனக்கு சொல்லணும்னா நீ என்னை தேடிதானே வருகிறாய். நானும் உனக்கு ஆறுதல் சொல்லி அக்கறையாக உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து கொடுக்க தயாராக தான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு பிடிச்சவங்க நீ பேசுகிறத நிறுத்துன்னு சொன்னாலும் கூட உன் மனசுக்குள்ள வார்த்தைகள் பேசுவதற்காக துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை பேச விடாமல் உன்னுடைய குரலை நசுக்கும் போது உன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கும் போது நீ உன்னை மட்டும் புரிஞ்சுக்கணுமேன்னு செல்லமே. அவர்களுக்கு உன்னை பிடிக்கலை,
அவங்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்கிறதுக்கு அவர்கள்ட்ட மதிப்பும் மரியாதையும் கிடையாது. உன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காததால தான் உன்னை பேசாமல் இருன்னு சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, உன்னுடைய குரலை அவர்கள் வெறுக்கிறாங்க, உன்னுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கலன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் அமைதியாக விலகி நின்னினாலே தானாக அவர்கள் உன்னை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை வரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு மறு வாய்ப்பு தரப்போவதில்லை என்றெல்லாமே. நீயாகவே தான் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகணும். ஒருவரை விட இன்னொருத்தர் முக்கியம்னு தெரிய வரும்போது அந்த இடத்துல அழுவதோ கோபப்படுவதோ விரக்தி அடைவதோ வேண்டாம். அதுக்கு பதிலாக மனிதர்கள் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்ய தான் செய்வாங்க. மனிதர்களுக்கு இது இயல்பான காரியம்னு அவங்களுடைய குணமாக அதை எடுத்துக்கிட்டு பொறுமையாக விட்டு விலகி போக தயாராக இரு. தேவையில்லாத அழுகையும் கோபமும் பயனற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக விலகி செல்ல தயாராகு. யாரையும் அதிகமாக நம்பவும் வேணாம், யாரையும் அதிகமாக நேசிக்கவும் வேணாம், யார் மேலேயும் அதிகம் அக்கறை காட்டவும் வேணாம். ஏன்னா அதிகம் என்பதே அதிகம் வலியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. தப்பே செய்யாமல் வலியையும் வேதனையையும் அனுபவிக்கக்கூடிய பல உறவுகள் போலதான் நீயும் இப்போது எந்த தவறும் செய்யாமல் என்னுடைய அன்பு பிள்ளையாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செஞ்சு உனக்கான உதவியை செய்து கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். ஓ மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ எப்போதும் அதிகமாக பேச வேணாம். ஏன்னா நீ எப்போவுமே அவங்க மேலே அதே பாசத்தோட உரிமையோடு பேசிக்கிட்டே இருப்ப. ஆனால் நீ எதிர்பார்க்க போது அவர்கள் உன்னிடம் பேசலேனா அப்புறம் நீதானே வலியும் வேதனையையும் அடைவாய். ஆனால் உன் மனசு அவர்களுக்கு புரியாமல் அவங்க உன்னை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் எப்பவும் யார் மீதும் அதிக அன்பு வச்சுட்டு நீ அவசப்படாதன்னு சொல்கிறேன். ஒரு முறை விருத்தர் வேணான்னு உனக்கு பிடிக்கலைன்னா அதை வேணாம்னு ஒதுக்கி வைக்க தைரியமான தயாரான முடிவை எடுத்துவிடு. அதில் நீ பிடிவாதமாக இருக்கவும் கற்றுக்கணும். அப்போது தான் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவர்களையும் சரியாக வராதவர்களையும் வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு வேணுங்கிற விஷயங்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்றெல்லாமே. வாழ்க்கை பல விஷயங்களை ஒவ்வொரு தருணமும் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் மறப்போம் மன்னிப்போன்னு எல்லாத்தையும் மறந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் போய் நீ நிரூபித்து தான் நீ யாருங்கிறதை உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருந்தால் யாருக்கும் நீ எதையும் நிரூபிக்க தேவையில்லாமல் மௌனமாக அவர்களை விட்டு விலகிவிடு என் செல்லமே. ஒருத்தருக்கு நீ யாருங்கிறத செஞ்சு காட்டி நிரூபிப்பதற்கு பதிலாக அவர்களை விட்டு விலகி இருப்பது தான் நீ அவமானப்படாமல் தைரியமா தயாராக உன் வாழ்க்கையை தன்மானத்தோடு வாழ்வதற்கான சிறப்பான வேலையாக இருக்கும். ஒருத்தரை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவங்ககிட்ட உன் மேலே இருக்கிற பாசத்தை நீ கொஞ்சம் கோபமாக கூட காட்டுவ. அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சிருவாங்களோ, எங்கே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு ரொம்ப அன்பாலும் அக்கறையாலும் நீ அவர்களிடம் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவ. ஆனால் காலப்போக்கில் உன்னுடைய கோபமே அவர்களுக்கு எரிச்சலாகவும் தொந்தரவாகவும் மாறிப்போய் அதுவே கூட அவர்கள் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கான காரணமாகவும் இருக்கக்கூடும் என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் நீ சண்டை போடும்போதும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ யார்கிட்டையாவது சண்டை போடும்போது நீ அவர்களிடம் வாதாடுவதே உன்னை இழந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவர்களை விட்டு நீ பிரியக்கூடாதுன்னு அவர்களுக்கு உரிமையோட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக நீ கத்துற கதற கோபப்படுற சண்டை போடுற. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ. எப்போதுமே கோபத்தின் மூலமாக உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்து உன்னுடைய அன்பை உணரத்த பழகு. முடியாத பட்சத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ உடஞ்சிடாத. முடிஞ்சவரையும் யாரையும் கண்டுக்காம கடந்து போகிற தயாராக இரு. உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடஞ்சு போக விட்டுட மாட்டாங்க. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். சில பேர் உன்னை ஏமாற்றுவாங்க, சில பேர் உன்னை அழுக வைப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா,
உனக்கு பின்னாலிருந்து உன்னை பாதுகாப்பது இந்த வராகியம்மா. என்னை நம்பி வந்த உன்னை ஏமாறவும் விடமாட்டேன், அழுகவும் விடமாட்டேன்னு நீ எப்போதும் தைரியமாரு. என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாமல் முழுவதுமாக என்னை நம்பி வாழ பழகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவேன். விதி வரைஞ்ச பாதையில் உன் வாழ்க்கை பயணம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை சரி செஞ்சு மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றி ஒன்றுவோட இரு. இந்த உலகத்தில் பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழும்போது உனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பொக்கிஷோன்றதை நீ உணர மாட்டாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் அமைஞ்சு நிம்மதியாக வாழுவாய்.